வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th ஸ்டாக் மார்க்கெட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ண. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். புக்கிங் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஜுவல்லரி செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனியை பற்றி நம்ம சேனல் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. இதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டைம் டிஸ்கஸ் பண்ண போகுது. அதனால் இங்கே கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக 327ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கேப் 5400 crore தான் மார்க்கெட் கேப் பார்க்க முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். டிவிடெண்ட் ஈல்ட் இங்கே ஆல்மோஸ்ட் 1.81% தந்துட்டு இருக்காங்க. அதனால் டிவிடெண்ட் ஈல்ட் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரினாலும் டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 14% இருக்குது. சேம் டைம் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே 10% இருக்குது. சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே நம்பருமே பார்க்க முடியுது. இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், டெட் டு ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் 0.17 தான் இருக்குது. இது அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டில் இங்கே நல்லா சேட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்க்க முடியும். ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே டவுன் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 70% மேலே வரைக்கும் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுன் ஆகிருக்கு. அண்ட் சேம் டைம் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கனாலும் எப்படி ஒரு நியர் அபவுட் ஒரு 68% டவுனில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் கோவிட் பேண்டமிக் ஆச்சுல, அந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இந்த அளவுக்கு கீழே டவுன் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற இங்கே ஸ்டாக் ப்ரைஸ்லேயுமே இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான பையிங் ரேஞ்ச் இது. அதுவும் க்ரீனில் வால்யூம் ரொம்ப அதிகமாகவே ஹை வால்யூம் இங்கே பார்க்க முடியுது. டெக்னிக்கல் பேசஸ்லேயுமே இந்த ஹை வால்யூம் வச்சு பார்த்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான மூமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி நேமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வைபவ் குளோபல் லிமிடெட் கம்பெனி தான். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் கோல்டு ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. கம்பெனி இந்த ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலையும் அண்ட் சைனாலையும் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா யூஎஸில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கனடாலையும் சேல் பண்ணுறாங்க, UK, ஜெர்மனி, அப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல இங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. அண்ட் சேம் டைம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சேல் பண்ணிருக்காங்க. இந்தமாரி ரொம்ப அதிகமான கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே கம்பெனி இங்கே சேல் பண்ணிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை. இவங்களோட ப்ராடக்ட் கோல்டன் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும் இல்லை லைஃப் ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இவங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சேம் டைம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே இவங்களே சொந்தமாக செப்பரேட்டாக டிவி சேனலுமே வச்சுருக்காங்க. அது மூலியமாகவும் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஎஸில் இருக்கிற டிவி சேனல் நேம் ஷாப் எல்சின்னு இருக்குது. அதேமாதிரி யூகேயில் TJC.co அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதேமாதிரி ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஷாப் எல்சி அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனலுமே இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் கம்பெனி பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிம்பிளாக கிளியராக சொல்லலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆன்லைனில் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இவங்களுக்குனே வெப்சைட் இருக்குது. அண்ட் சேம் சோசியல் மீடியாலையுமே இவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் நம்புகிறேன் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு. ஒன்ஸ் இங்கே நம்ம ஃபைனான்சியல்ஸுமே அனலைஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே பார்க்கலாம். கம்பெனி இங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். கண்டினியூஸாக இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணுறதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்போ மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 crores மேலே இங்கே சேல்ஸை நல்ல பெட்டராக அதுவும் எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். நெட் ப்ராஃபிட் இதையுமே இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். கம்பெனி ஆல்மோஸ்ட் 2013 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாக கண்டினியூவாக கொண்டு ஒரு ப்ரீவியஸ் ஒரு மார்ச் 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட்
நல்ல பெட்டராகவே நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டவுனில் போயிருக்கு. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே சேம் டைம் வந்து வெறும் ஜஸ்ட் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸோட இங்கே நம்பர்ஸை கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா லாஸ்ட் இயரில் வந்து 105 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ 127 crore இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து கம்பெனியுமே அவங்களோட கான்கால் மீட்டிங்கில் இதையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கான்கால் மீட்டிங் May 2024 இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிங்கன்னா இங்கே கடைசியாக வந்து சேலஞ்சஸ் வந்து கம்பெனிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கம்பெனி நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க. யூகேலேயே யூஎஸ்லேயே இங்கே எலெக்ஷன் வந்து இங்கே நடக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு இங்கே ப்ராப்ளம் இருக்குது. கம்பெனியுமே இதை வரப்போகிற ஃபியூ குவார்ட்டர்ஸில் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இது கம்பெனிக்கு வந்து இன்சைட்லேருந்து உள்ளார இருக்கிற ப்ராப்ளம் இல்லை, இது அவுட்டர் சைடில் தான் இருக்க ப்ராப்ளம். அதனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இஷ்யூஸ் இல்லை. ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்டேயுமே இங்கே எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நார்மல் வந்து நம்ம ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 17% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சம்வேர் 80%க்கு மேலே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் வந்து 80% கிட்ட இங்கே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் 68% நல்லா கவனிங்க 68% டவுன் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. அதனால் இப்போயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. ஒருவேளை நம்ம இப்போயுமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்னில் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு வரப்போகிற ஒரு ஃபியூ மந்த்க்குள்ளேயே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 11% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் சேட் பேட்டர்னும் இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே எப்போல்லாம் இங்கே பாட்டமில் வந்திருக்கு அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இங்கே மேலே போயிருக்கு. நல்ல பெட்டரான ப்ராஃபிட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரியே தான் இப்போயுமே ஒரு நெக்ஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக கீழே வந்து பாட்டமில் வந்துச்சு அண்ட் மேலே போய் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கேயுமே கிடச்சிருக்கு. இதே போல் தான் இப்போ சேம் டைமுமே இங்கேயுமே கீழே வந்து பாட்டமில் வந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளது June 4 எலெக்ஷன் ஆச்சுல அந்த டைமில் தான் இங்கே கீழே வந்துச்சு. அண்ட் சம்வேர் வந்து இங்கேருந்துமே ஓரளவுக்கு ரிட்டர்னில் வந்து நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான மூவ்மெண்ட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுமே நம்ம பை பண்ணலாம். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 11% ப்ராஃபிட் ரிட்டர்னில் ஒரு சேஃப்டி மார்ஜினுக்காக அட்லீஸ்ட் ஒரு 10% ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுனாலும் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இந்த ஸ்டாக்கையுமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன்னு உங்களுடைய மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் வெறும் இங்கே 3% அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரதுக்கும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.